ஈரான் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் $4.8 trillion லாஸ் ஆகிடுக்கு. டர்க்கி அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸ்லேருந்து 58 tons ஆஃப் கோல்டை ஆயில் வாங்குறதுக்காக $8 billion விற்றுருக்காங்க. ஈரான் ஒரு பேரலை $100 விற்கிறாங்க. பர் டே 4 million barrels விற்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு $30 million பர் டே ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி அரப் கண்ட்ரீஸில் நடக்கிற வார்னால, இதுக்கு முன்னாடி நடந்த 1973 வார்னால யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் 45% விழுந்துருந்துச்சு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 30% டவுன் ஆயிருந்துச்சு. அப்புறம் நடந்த ஈரானியன் ரெவல்யூஷனில் யூஎஸ் மார்க்கெட் அகைன் ஒரு 25% விழுந்துருந்துச்சு. இந்தியன் மார்க்கெட் ஒரு 20% ஃபால் ஆயிருந்துச்சு. இப்போ நடக்கிற ஈரான் வார்னால ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட் 12% ஃபால் ஆகிடுக்கு. எதெல்லாம் மூவ் ஆகுமோ, அதாவது பைக்ஸ், கார்ஸ், ஷிப்ஸ், ட்ரக்ஸ், பஸ்ஸஸ், லாரிஸ், இது எல்லாத்துக்குமே ஃபியூவல் தேவைப்படும். ஸோ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்பவே இம்பேக்ட் ஆகும். ஆயில் வந்து ஜஸ்ட் பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லை, இட் இஸ் தி பேஸ் ப்ராடக்ட் ஃபார் பிளாஸ்டிக், கெமிக்கல்ஸ், பேக்கேஜிங், பெயிண்ட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப தான் இந்த ப்ரைஸோட இம்பேக்டே நமக்கு தெரியும். இது மாதிரியான டைமில் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பேனிக் செல்லிங் பண்ணக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மந்த்து தான் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் செல்லிங் நடந்திருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் 1.2 lakh crore எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது போக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, சேசிங் பிஹைண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். மார்க்கெட்டே 11% ஃபால் ஆகிடுது, பட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸோட இண்டெக்ஸ் 6% க்ரோ ஆகிடுக்கு. ஸ்டாக்ஸ் லைக் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் டைனமிக்ஸ் 15 to 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈரான் வாருக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஓவர் வேல்யூடு, இப்போ ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி, இன்னும் நிறையா கம்பெனிஸ் 30% கரெக்டாக இருக்குது. இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்குமான்னு கூட தெரியல. ஈவன் கோவிட் கிரைசிஸில் இந்த கம்பெனிஸ்லாம் 30% ஃபால் ஆகலை. ஸோ இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் முடிஞ்சதும் கோல்டு வந்து 18 to 20% ரேலி ஆகிடுக்கு. ஸோ கோல்டை இப்போ செல் பண்ணாமல் ஒவ்வொரு டிப்லையும் கோல்டு ETF இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. டர்க்கி, சைனா, சவுதி அரேபியா வாரை எண்ட் பண்ண சொல்லி யூஎஸை புஷ் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏவும் டாக்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எப்போ வேணாலும் வார் முடிவுக்கு வரலாம், இல்லை இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கண்டினியூ ஆகலாம். பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர்ஸ் நம்ம வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான அண்டர் வேல்யூடு கம்பெனிஸில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ. For stock market updates, please subscribe to Stock Reader channel.